27 வயதாகும் தங்க மகன் நீரஜ் சோப்ரா பாரிஸ் ஒலிம்பிக் 2024 தொடரிலும் தங்கம் வெல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக கணிக்கப்பட்டிருக்கு. 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா அதன் பிறகும் தொடர்ந்து தங்க பதக்கங்களை குவிச்சிட்டு வராரு. 2022 டைமண்ட் லீக், 2022 காமன்வெல்த், 2023 புடாபெஸ்டில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் தொடர்களிலும் சோப்ரா தங்கம் வென்று அசத்தியிருக்காரு. தகுதி சுற்றில் நீரஜ் சோப்ரா 89.34 மீட்டர் ஈட்டி எறிந்து நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காரு. பாகிஸ்தானின் நதீம் 56.56 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காரு. இந்த ஒலிம்பிக்கை விட நீரஜ் தற்பொழுது அதிக தூரம் ஈட்டி வீசியிருக்காரு. அதனால இந்த முறை மீண்டும் அவர் தங்கம் வெல்வாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் அவர் தங்கம் வெல்ற பட்சத்துல தொடர்ந்து 2 முறை தங்க பதக்கங்களை வென்ற ஒரே இந்தியர்கிற பெருமையையும் அடைவார். 2016ஆம் ஆண்டு போலந்தில் நடைபெற்ற 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான தடகள போட்டியில் கலந்து கொண்டு 56.48 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்க பதக்கத்தை வென்று வெற்றி வாகை சூடினார். இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வென்ற ஒரே இந்தியர் என்ற பெருமையையும் அடைந்தார். கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா தங்க பதக்கம் வென்று தடகள வரலாற்றில் இந்தியாவிற்கான முதல் தங்கத்தை வென்றவர் என்ற பெருமையையும் அடைந்தார். இப்பொழுது நீரஜ்னு அரங்கமே அதிர்ந்தது. இதனை பார்த்த பலரும் ரஜினின்னு அதிர்வலைகள் கேட்டதாக சொன்னாங்க. நீரஜும் ரஜினி ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது.